ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கெமிஸ்ட்ரி சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். நேற்று வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் அது வரைக்கும் முடிச்சோம். கரெக்டா? ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலாம். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நியூமரிக்கல் நம்பர் 2. Okay. Bromine occurs in nature. Bromine occurs in nature in two forms. In two forms, bromine 3579 and bromine 3581. If the abundance of bromine 3579 is 49.7% and bromine 3581 is 50.3%. Calculate the average atomic mass. Calculate the average atomic mass. So abundance எவ்வளோ கொடுத்திருக்காங்க? bromine 3579 வந்து 49.7% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி bromine 3581 அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 50.3%. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணும்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட மாஸ் எவ்வளோ? 79 இன்டூ 49.7% னா 49.7 டிவைடட் பை 100 பிளஸ் இதோட மாஸ் எவ்வளோ? 81 இன்டூ எத்தனை பர்சன்டேஜ்? 50.3. ஸோ 50.3 டிவைடட் பை 100. ஸோ என்ன வரும்? ஸோ டிவைடட் பை 100 டிவைடட் பை 100 இருக்கு. ஸோ இதை காமனா டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 79 இன்டூ 49.7 பிளஸ் 81 இன்டூ 50.3. ஸோ என்ன வரும்? 79 into 49.7 இதை மல்டிப்ளை பண்ணா I will get 3926.3. ஓகேவா? and 81 into 50.3 இதை மல்டிப்ளை பண்ணா I will be getting 4074.3 divided by 100. so I will be getting இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா I will be getting 80000.6 அப்படின்னு கிடைக்கும். 80000.6 divided by 100 divided by 100 னா ரெண்டு பாயிண்ட்க்கு நான் முன்னாடி நம்பர் வைக்கணும். சாரி 30 தான். 8000.6 அப்படின்னு கிடைக்கும். So divided by 100 னா ரெண்டு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். So it will be 80.06 units. So 80.06 அதுதான் வந்து average atomic mass. Average atomic mass. புரிஞ்சுதா? Third problem, question copy பண்ணிக்கோங்க. A sample of element X contains two isotopes.
So element X வந்து has two isotopes. என்னலாம் அப்படின்னா X618 and X616 and X618. Okay. The average atomic mass is 16.2 units. Calculate the percentage of abundance. Calculate the percentage of abundance. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? A sample of the element X. X ஓட ரெண்டு isotopes கொடுத்திருக்காங்க. என்னலாம்? X616 இது ஒரு ஐசோடோப். இன்னொரு ஐசோடோப் வந்து என்னது? X618. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து 16.2 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே வந்து டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து will be equal to 100. டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து will be equal to 100. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதோட பெர்சன்டேஜ வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் percentage of X616 as x. அப்போ percentage of X618 என்னவா இருக்கும்? டோட்டல் percentage வந்து x, இதோட percentage வந்து டோட்டல் percentage வந்து 100, இதோட percentage வந்து x. so அப்போ இதோட percentage என்னவா இருக்கும்? it will be 100 minus x. கரெக்ட்டா? so X616 ஓட percentage வந்து I am taking it as x. X618 ஓட percentage I am taking it as 100 minus x. okay. so அப்ப average atomic mass calculate பண்ணுங்க. average atomic mass is equal to இதோட mass எவ்வளோ? இதோட mass எவ்வளோ? 16 into இதோட percentage வந்து x. so x divided by 100 plus இதோட mass வந்து எவ்வளோ? 18 into 100 minus x divided by 100 இப்படி கிடைக்கும் நமக்கு. கரெக்ட்டா? so 16 into x வந்து 16x plus 18 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 18 into 100 1800 minus 18 into x minus 18x. ஏன்னா மைனஸ் சைன் இருக்கு. கரெக்ட்டா? 18 into x வந்து minus 18x. 16x 100 கிலோ. ஆமா, whole divided by 100. ஏன்னா வந்து 100 வந்து காமனா இருக்கு. ஓகே. so 16x average atomic mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆன்சர் இல்ல average atomic mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 16.2. so 16.2 is equal to 16x minus 18x வந்து minus 2x. okay, plus 1800 divided by 100. so 100 வந்து இந்த சைடு எடுத்துட்டு போ, என்ன ஆகும்? 16.2 into 100 என்ன வரும்? 1620. கரெக்ட்டா? 1620 is equal to minus 2x plus 1800 அப்படின்னு வரும். so இந்த 1800 இந்த சைடு வந்துருச்சுனா what I will be getting? 1620 minus 1800 is equal to minus 2x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? so 1800 minus 1620 எவ்வளவு வரும் எனக்கு? 180 யா? yes, minus 180 is equal to minus 2x. minus minus will get cancelled. so 2x is equal to 180. x is equal to 180 divided by 2, which is equal to 90. okay.
ஸோ எக்ஸ் வந்து என்னது 90% அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ percentage ஆஃப் எக்ஸ் 616 வந்து இஸ் 90%. அப்போ அடுத்தது என்னவா இருக்கும்? percentage ஆஃப் எக்ஸ் 618 வந்து இஸ் 100 minus x. 100 minus x na 100 minus 90 is equal to 10%. ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். இதுல வந்து ஆன்சர் கொடுத்துட்டு நமக்கு பெர்சன்டேஜ் கேக்குறாங்க இந்த ப்ராப்ளம்ல. ஓகே? சோ இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் படிக்கலாம். ஐசோடோப்ஸ் அப்படினா என்னன்னு நான் நேத்து சொன்னேன். ஐசோடோப்ஸ்னா என்னது? Isotopes என்னது? Atoms of same elements having same atomic number but different mass number. They are called as isotopes. Same atomic number இருக்கும் but they will have different mass number. They are called as what? Isotopes. Okay. So isotopes ஓட applications. First one வந்து they are used as fuel in nuclear reactors. They are used as fuels in nuclear reactors. Example, uranium 235. In the isotope வந்து it is used as fuel in nuclear reactors. Nuclear reactors na என்னது? Nuclear power plants. Okay. Nuclear power plants na என்ன பண்ணுவாங்க அங்க? They will generate electricity. ஓகேவா? So next one வந்து they are used to detect tumors and blood clot. They are used to detect tumors and blood clot. Okay, and then third one, they are used in the treatment of cancer. They are used in the treatment of cancer. So usually எந்த ஐசோடோப்பை வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோபால்ட் 60 அப்படின்ற ஒரு ஐசோடோப்பை வந்து they will be using for the என்னது cancer treatment. Next fourth one, iodine 131 அப்படின்ற ஒரு ஐசோடோப் இருக்கு. This iodine 131 isotope வந்து it is used in treatment of to treat goiter. Goiter அப்படினா it is a problem in the thyroid gland. Thyroid gland na எங்க இருக்கும்? தொண்டை கிட்ட இருக்கும். ஓகேவா? சோ thyroid glandல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் goiter அப்படினா அதோட ட்ரீட்மென்ட்க்கு we will be using என்னது? Iodine 131 isotope. Next வந்து it is used to detect the leakage in gas or oil pipelines. So gas கொண்டு போற பைப் இல்ல ஆயில் கொண்டு போற பைப்ல எல்லாம் ஏதாவது லீக்கேஜ் இருந்தது அப்படினா அத வந்து we can find out by using என்னது? Isotopes. புரிஞ்சுதா? ஐசோடோப்ஸ் ஃபுல்லா ஐசோடோப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஐசோடோப்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஐசோபார்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து ஐசோபார்ஸ். ஓகே, சோ ஐசோபார்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் எழுதுறேன், அத வச்சு நீ வந்து ஐசோபார்னா என்னன்றதை நீங்க சொல்லணும். ஓகேவா? சோ ஏஆர் ஆர்கான் 1840 and கால்சியம் 2040 இது ரெண்டுமே வந்து ஐசோபார்ஸ். சோ ஐசோபார்ஸ்னா என்ன? மாஸ் நம்பர் வந்து சேமா இருக்கு, ஆனா எலிமெண்ட் வந்து வேற வேற எலிமெண்ட். ஓகேவா? அண்ட் அட்டாமிக் நம்பரும் வந்து டிஃபரெண்ட். சோ டிஃபரெண்ட் ஆட்டம்ஸ்
they are having different atomic number but same mass number. So எப்படி எழுதுவ definition? Atoms of different elements having different atomic numbers but same mass number. But same mass number. They are called as another, are called isobars. Are called isobars. புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதோட நியூமரிக்கல்ஸ் போடலாம் கொஞ்சம். Numericals number 1, write the electronic configuration of Cl1735.5 and Ar1840 and Ca2040. So என்ன எழுத சொல்றாங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொல்றாங்க. எதுக்கெல்லாம் எழுத சொல்றாங்க? Cl1735.5, argon 1840, calcium 2040. இது மூணுத்துக்குமே வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொல்றாங்க. So electrons, number of electrons அப்படினா என்னது? Number of electrons means it is என்ன number? Atomic number or mass number? Atomic number. So atomic number means it is number of electrons. So கீழ இருக்கிற நம்பர் தான் வந்து atomic number. So அதுதான் வந்து number of electrons. Okay. So chlorine 1735.5 இதுல எத்தனை electrons இருக்கு? 17 electrons இருக்கு. So இதுக்கு configuration எப்படி எழுது பார்க்கலாம். So 17 electron na in first shell there will be 2 electrons, second shell la 8. So 2 plus 8 10, மீதி 7 இருக்கு. So it is 2 8 7. So argon 1840 இதுல எத்தனை electrons இருக்கு? எத்தனை electrons இருக்கு? எத்தனை electrons? 18 electrons. So இது எப்படி arrange ஆயிருக்கும்? 2 8 8. Next calcium 2040 இதுல எத்தனை electrons இருக்கு? 20 electrons. இது எப்படி arrange ஆயிருக்கும்? 2 8 8. So 2 plus 8 10 plus 8 18, remaining வந்து 2. So 2 8 8 2 அப்படின்னு arrange ஆயிருக்கும். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஷெல்லுல மட்டும் 2 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள், அடுத்த ஷெல்லுல எல்லாம் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே ஸ்டேபிள். 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. காம்போசிஷன் ஆஃப் क्वेश्चन நம்பர் 2. காம்போசிஷன் ஆஃப் 2 nuclei are given below. ரெண்டு நியூக்ளியைக்கு கொடுத்திருக்காங்க. சோ x என்ற ஒரு ஆட்டம், y என்ற ஒரு ஆட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ x ஓட புரோட்டான்ஸ் எவ்வளோ அப்படினா x வந்து 6 புரோட்டான்ஸ், y லயும் 6 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, and நியூட்ரான்ஸ் கொடுத்திருக்காங்க. x ல வந்து 6 நியூட்ரான்ஸ், y ல வந்து 8 நியூட்ரான்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா give the mass numbers of x and y.
give the mass numbers of x and y. Next வந்து what is the relation between them? What is the relation between them? So இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். Okay, so first என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, x and y ஓட புரோட்டான் நம்பர் நியூட்ரான் நம்பர், y க்கும் புரோட்டான் நம்பர் நியூட்ரான் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மாஸ் நம்பர்ஸ் ஆஃப் x and y கண்டுபிடிக்கணும். மாஸ் நம்பர்னா என்னது, மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிருக்கோம் பாருங்க, பேஜ் திருப்பி பாருங்க. மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு number of protons plus number of neutrons. Mass number வந்து என்னது, number of protons plus number of neutrons. So first x ஓட mass number கண்டுபிடிக்கலாம். 6 plus 6 12. So number of protons வந்து 6, number of neutrons வந்து 6. So x ஓட mass number வந்து 12. So y ஓட mass number என்னவா இருக்கும், 6 plus 8. mass number is 14. 6 plus 8 is equal to 14. So எப்படி represent பண்ணலாம், x யும் y யும், symbol வந்து நடுவுல இருக்கணும், எந்த நம்பர் வந்து கீழ இருக்கணும், atomic number. Atomic numberனா என்ன அர்த்தம், number of electrons or number of protons. So number of protons வந்து 6, so atomic number also is 6. y லயும் வந்து number of protons 6, so அதுக்கும் atomic number 6. mass number வந்து x க்கு 12, y க்கு வந்து is 14. so இது ரெண்டும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு, they are having same atomic number but different mass number. அப்படி இருந்ததுன்னா என்னது, Isobar. same atomic number different mass number. isobarsனா same mass number இருக்கணும். Isotopes. So x and y See the element. are isotopes. எந்த எலிமெண்ட்னு கொடுக்கலாம், அதுக்கு பதிலாக தான் x and y னு கொடுத்திருக்காங்க. சேம் எலிமெண்டா கூட இருக்கலாம் அது ரெண்டும். ஓகே, so x and y are isotopes. ரீசன் என்னது, ரீசன் they have same atomic number but different mass number. Same atomic number but different mass number. Okay.